ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம வந்து 60 டேஸ் வந்து ஒரு டைம் ஷெடியூல் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் அது இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு 6 டேஸ்க்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம வந்து 6 டேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன், சரிங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர்னால் என்ன, வாட் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் வாட் இஸ் ஹார்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்னால் என்ன எல்லாத்துக்குமே தெரியும். சாஃப்ட்வேர்னாலே நம்ம வந்து அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லையா, அது ஒரு ப்ரோக்ராம். நம்ம வந்து ஜஸ்ட் என்ன செய்வோம், எல்லா நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கம்ப்யூட்டரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சாஃப்ட்வேர். ஸோ நம்ம அதை வந்து ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணவே முடியாது நம்மளால். அதே இது ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா, we can touch feel it. நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம ஹார்ட்வேர் வழியாக தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி அதுக்கான சொல்யூஷனை தரது வந்து இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் நம்மளையே இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேரோட வேலை. ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன, வாட் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ செட் ஆஃப் ப்ரோக்ராம். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தட் சப்போர்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் தட் இது வந்து என்ன பண்ணுன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதனோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்காண்டி, ஆப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்ன பண்ணோம், இட் கிரியேட்ஸ் அ எண்ட் லெவல் யூஸரை வந்து ரீச் பண்ணுறது தான் யார் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்போது நம்ம வந்து ப்ரௌசிங் பண்ணுறோம், இல்லை வேண்டாம் இப்போ வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்போது நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வழியாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐஆர்சிடிசியில் போய் நம்ம வந்து புக் பண்ணுறோம். ஸோ அது ஒரு என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ போன உடனே நமக்கு வந்து நம்மளோட டோக்கன் நமக்குள்ளே அந்த நம்பர் வச்சு நம்பர் கொடுத்தாலே போதும், நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாஸ் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணி தருது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேரை நம்ம அகெயின் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ்ட் இன் ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இந்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் எடிட்டர், இதெல்லாம் வந்து அதனோட எக்ஸாம்பிள். டெக்ஸ்ட் எடிட்டர், தென் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர், அசெம்பிளர், நெக்ஸ்ட் வேறு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் லிங்கர், தென் டீபக்கர். இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே என்னது, வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே தட் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர். வென் எ கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டத்தை நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆன் பண்ணின நேரத்துலேருந்து அது ஷட் டவுன் ஆகிறது வரைக்கும்
வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண நேரத்துலேருந்து அது ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் இது பிஸியாகவே இருந்துகிட்ருக்கும். அண்ட் இது என்ன பண்ணோன்னா இட் கிரியேட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் அந்த யூஸருக்கு இடையில ஒரு பாலம் மாதிரி வந்து வேலை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம ஒரு டேட்டாஸை கீபோர்ட் வழியாக கொடுக்குறோம். அந்த டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறது யார் யார் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ இது கூட ஒரு ஒன் வேர்டாக கேட்கலாம். என்னென்னா ஒரு எந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டம் ஆன் ஆன நேரத்துலேருந்து ஆல்வேஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு ஆன்சர் வந்து ஆல்வேஸ் பிஸியாக இருக்கக்கூடிய சிஸ்டம் சாஃப்ட்வேர்னாலே அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் தெரியும். இப்போ வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அதுனா என்ன? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து C++ வழியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி அதில் நம்ம கோட்ஸை கொடுப்போம் இல்லையா? அப்போ அது கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி SQL கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம நோட்பேடு, எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து நோட்பேட் இருக்குது. ஸோ அதில் போய் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி HTML ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நமக்கு we need a டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேடில் போய் தான் நம்ம வந்து என்ன கொடுப்போம்? அவ்வளோ டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலி யூ ஹாவ் டு சேவ் தட் வித் எக்ஸ்டென்ஷன் .html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணோம். தென் யூ ஹேன் see the web page using a web browser, right? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டரும் எதில் தான் வருது? இஸ் a program development environment. தென் கம்பைலர். வாட் இஸ் அ கம்பைலர் அண்ட் அசம்பிளர்? இப்போ கம்பைலர்னா என்ன? நார்மலி a system only accept the data, only knows the data in the form of machine language, right? ஸோ மெஷின் லாங்குவேஜில் இருந்தால் மட்டும்தான் சிஸ்டத்துக்கு புரியும். இப்போ நம்ம யூஸருக்கு வந்து they understand only in high level language. இந்த காம்பினேஷன் ஆஃப் இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா? ஹை லெவல் லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு C++ எடுத்துக்கோ. நம்ம printf scanf அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அது எல்லாமே என்ன லாங்குவேஜில் இருக்குது? ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சது ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஆனால் மெஷனுக்கு என்ன தெரியும்? மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? இந்த ஃபார்ம் ஆஃப் பிட்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் இன் 0 and 1s. 0 and 1ஸில் இருந்தால் மட்டும்தான் மெஷினுக்கு புரியும். நமக்கு தெரிஞ்சதோ ஹை லெவல் லாங்குவேஜ். அப்போது அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் என்னது? கம்பைலர், ரைட்? புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தமிழ் தெரியுது, என்கிட்ட ஒருத்தங்க ஹிந்தியில் வந்து பேசுகிறாங்க. நான் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது. ஹிந்தியில் பேசுகிறது எனக்கு தெரியாது. ஸோ we need a translator between us, right? ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஹிந்தியை வந்து தமிழை கன்வெர்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கு புரியும். தமிழை வந்து ஹிந்தியை கன்வெர்ட் பண்ணி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதுதான் அதே மாதிரியான வேலையை பார்க்குறது தான், டிரான்ஸ்லேட்டர் வேலையை பார்க்குறது தான் கம்பைலர். ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அதை வந்து எப்படி மாற்றுது அப்படின்னா மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுது. தென் அசம்பிளரும் கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட்டர் தான். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் டிரான்ஸ்லேட்ஸை ஆப்ஜெக்ட் கோடு சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னென்னு மாற்றோம்னா மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர்லாம் பார்த்திங்கன்னா ஜம்புன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், JMPன்னு தான் கொடுப்போம். அதே மாதிரி ஆட் மல்டிப்ளை MULT. ஸோ இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? தட் இஸ் என்ன கோடு? இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் கோடு மெஷின் கோடில் இருக்குது. அதை வந்து ஜூடோ கோடு சொல்லுவாங்க. இந்த ஜூடோ கோடை வந்து என்னென்னு மாற்றுது அப்படின்னா மெஷின் லாங்குவேஜில் மாற்றுறதுக்காண்டி எதை யூஸ் பண்ணுறோன்னா அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்டாட்டிக் லிங்கர். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்? சில ஃபங்க்ஷன்ஸை வந்து லிங்க் பண்ணுறதுக்காண்டி we need a ஸ்டாட்டிக் லிங்கர். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீபக்கர். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தென் அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி ஃபைண்ட் ஏ எரர். அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? டீபக்கர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். ஆனால் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுறோம்? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் டைனமிக் லிங்கர் வந்து யூஸ் பண்ணுறோம். டைனமிக் லிங்கர், அப்புறம் லைப்ரரிஸ். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்,
இதெல்லாம் வந்து எதில் யூஸ் பண்ணுறோம்னா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைனமிக் அப்படின்னு ஒரு கீவேர்டு தந்துட்டாங்கனாலே நீங்கள் அது ஞாபகம் வச்சிட வேண்டியது தான். டைனமிக்னாலே கண்டிப்பாக அது ரன் டைமில் வரக்கூடியது தான். ஸோ டைனமிக் லிங்கர்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன்னிங் ஆகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா லிங்க் பண்ணி எடுக்கக்கூடிய வேலை. ஏதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை வந்து லிங்க் பண்ணி தரக்கூடிய வேலை தான் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் லிங்கர்ஸ். தென் லைப்ரரிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திரும்ப நான் C++ஏ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம C++ல வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், cin யூஸ் பண்ணுறோம், cout யூஸ் பண்ணுறோம். சம்டைம் யூ ஹாவ் டு யூஸ் ஏ மெத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து sin ஆஃப், cos ஆஃப், tan ஆஃப் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து பையோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் இது எல்லாமே ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இஸ் எ ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், நாட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஃப்ரீ டிஃபைனாக ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணச்சுமே அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் போட்டு அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் கிரியேட் பண்ணி என்ன செய்வாங்க, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த லைப்ரரி லிஸ்ட்டில் போய் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து தேவைப்படுதோ அப்போ இந்த லைப்ரரிஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த லைப்ரரி இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா அதில் எரர் காணிக்கும். ரைட், தெரியுதானே? இப்போ சைன் ஆஃப் இதெல்லாம் இருக்குன்னா மெத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த cin coutக்கு வந்து நம்ம iostream.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல் என்ன பண்ணுது, இந்த லைப்ரரி கூடால என்ன செய்யும், லிங்க் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே போய் இருக்கும்னா இந்த லைப்ரரிஸில் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இது பார்க்கும், cin cout கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கான ஹெட்டர் ஃபைல் இருக்கா, iostream இருக்கான்னு பார்க்கும். மேபி இல்லைனா எரர் காட்ட, இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆகும். ஸோ தட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லைப்ரரி சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்போ தான் வரும்னா எதில் தான் வரும் அப்படின்னா விச் மீன்ஸ் ரன் டைமில் தான் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து லோடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் கோட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து அதை லோட் பண்ணுறேன். இப்போ .exe இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணின உடனே அது என்ன பண்ணுது, அது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே இப்போ ஒரு ஃபைலாட்டு நம்ம செகண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸில் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எல்லாமே நம்ம கிளிக் பண்ணின உடனே அது என்ன ஆகும், அதனோட எக்ஸிக்யூஷனாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிளிக் பண்ணோன்னா லோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நேரம் யூஸ் பண்ணுறது தான் என்னது, லோடர். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே காப்பி ஆகுது. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து காப்பி ஆகி அதனோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, லோடர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஹைரார்ச்சின்னு சொல்லி ஒன்று. இது வந்து யூஜிசி நெட்டில் கேட்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஹைரார்ச்சி இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஷேப்பாக பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்டோரேஜ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரிஸ் இருக்கும், மெயின் மெமரி கண்டென்ட் ரேம் ரோம் இருக்கும், தென் கேட்ச் மெமரி இருக்கும், ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். நமக்கு ஒரு கன்சியூமர் வந்து அதை போய் ஒரு சிஸ்டத்தை வாங்கணும் அப்படின்னா அது நம்மளோட கன்சியூமரோட ஃபினான்ஷியலி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரேட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஃபாஸ்ட் ஆக்சஸாகவும் இருக்கணும். இப்போ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சமாக இருக்குது, ஃபாஸ்ட் ஆக்சஸ் அதாவது நம்ம ஒரு A+3+4ன்னு கொடுத்துருக்கோம், அதே வேணாம். ஒரு டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு 1 GB டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு தேவைப்படுது 2 GB டேட்டாஸ் தேவைப்படுது அப்படிங்கச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே சமயத்தில் ஃபாஸ்ட் ஆக்சஸும் இருக்கணும். இப்போ 3+2 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு 5 அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் டக்குன்னு போய் கால்குலேட் ஆகி நமக்கு வந்து அதுக்கான ஆன்சரை தரணும். ஸோ ஃபாஸ்ட் ஆக்சஸாகவும் இருக்கணும். அதே சமயத்தில்
யூசரோட எக்கனாமிக்கலியும் என்ன செய்யணும், அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெமரி ஹைரார்ச்சி கொடுக்குறோம். ஸோ இந்த பிரமிடு ஷேப் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏரோஸ் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்டோரேஜோட ரேஞ்ச். ஓகே, இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸோ இங்கே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே வரும். ஓகே, இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நார்மலாகவே அதனோட சைஸ் கம்பேர் வித் கேஷ் மெமரியாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூடலே கம்பேர் பண்ணும்போது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் மெமரி தான் வந்து எப்பவுமே பெருசாக இருக்கும். ஆனால் அதனோட ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெமரியோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டரி வருது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரேம். ஸோ இந்த செகண்டரியில் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஆப்டிக் மேக்னெட்டிக் டேப் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டிஸ்க், இது எல்லாமே இந்த செகண்டரி டிவைஸில் வரும். அதுக்கு அடுத்தால ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுக்கு அடுத்தால என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இந்த ஃபிசிக்கல் மெமரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணப்படுறது வந்து ரேம் தானே. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேட்ச் மெமரி, தென் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அதனோட மெமரி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உள்ளே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் தான். அதுக்கப்புறமா ரேம், அதுக்கப்புறமா தான் ஹேட்ச் வரும், அதுக்கப்புறமா தான் ரெஜிஸ்டர்ஸ் வரும். அண்ட் பாஸ்ட் ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சிபியூ ஆக்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸ் தான் வருவாங்க, அதுக்கப்புறமா தான் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச், அதுக்கப்புறமா ரேம், அதுக்கப்புறமா தான் யார் வருவாங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ இது வந்து ஒன் வேர்ட் கேட்கலாம், அதனால தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரெண்டாவது வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் வந்து மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறமா மல்டி த்ரெட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நமக்கு சிலபஸில் வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ரெட் கூட அதை வரிசையாக பார்க்கலாம். ஓகே, பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏர்லியர், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்த புதுசில் யூஸ் பண்ணது வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஜாப்ஸ் ஆட்டு கொடுப்பாங்க. ஸோ செட் ஆஃப் ஜாப், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஜாப்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேட்ச்னு சொல்கிறோம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஜாபை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேட்ச்னு சொல்கிறோம். இங்கே என்ன இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு கமெண்ட்ஸாக கொடுப்போம். ப்ரீ டிஃபைன்டு கமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸாக தான் என்ன வச்சுருப்பாங்க. ப்ரீ டிஃபைன்ட் கமெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், டேட்டாஸ் இது எல்லாமே கம்பைன்ட் ஆகி இதை தான் நம்ம எப்படி கொடுக்குறோம், ஒரு ஜாப் ஆட்டு கொடுக்குறோம். எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணணுமா, அந்த ஆட் பண்ணதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தான் வச்சு நம்ம என்ன செய்யணும், டேட்டாஸை இன்புட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து கொடுப்போம். ஸோ இந்த பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒரு ஜாபை தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். எப்போ ஒரு ஜாபை முடிக்குதோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஜாபுக்கு போகும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப், ரெண்டாவது ஒரு ஜாப், மூணாவது ஒரு ஜாப் அப்படின்னு கொடுக்குறோம். ஜாப் 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஜாபை முடித்ததுக்கு அப்புறமா தான் இப்போ இது சிபின்னு வச்சுக்கோங்களேன், இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது என்ன போகும், செகண்ட் ஜாபுக்கு போகும். இது முடிச்சதுக்கப்புறம் தான் தேர்ட் ஜாபுக்கு போகும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபோர்த் ஜாபுக்கு போகும். அப்படி வரிசையாட்டு ஒவ்வொரு ஜாபையாக முடிச்சு தான் போகும். ஸோ இந்த ஜாப் ஒன்று நான் வந்து இப்போ வந்து ப்ராசஸ் இந்த சிபிக்கு போய் இதை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து நான் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனாக கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அண்ட் இது வந்து ப்ராசஸில் போய் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய ஜாப்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணணும், அது ஒரு வேலை. அதை டைப் பண்ணுறோம், அது ஒரு வேலை. அதுக்கான ப்ராப்ளம் சால்விங் கால்குலேஷன் கொடுக்குறோம், அது ஒரு வேலை. அந்த மாதிரி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி ஜாப் 1 வந்து ப்ராசஸருக்கு போகக்கூடிய வேலை. ஜாப் 2க்கு வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர் வேலை. பெரிஃபரல் டிவைசஸ் இந்த ரெண்டுக்குமே தேவை. இன்புட்டும் வேணும், அவுட்புட்டும் வேணும். இதுக்கு வந்து ப்ராசஸருக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுது, இந்த ஜாப் 1 சிபியூவில் போய் என்ன செய்யுது, அது போய் எக்ஸிக்யூஷன் ஆகணும். அது முடிக்கிறது வரைக்கும் மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கணும், வெயிட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ அந்த டைமில் இன்புட் அவுட்புட் டிவைஸ் பிரிண்டிங் இருக்கிறதுனால பிரிண்டிங் என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்தோன்னா கடன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிரிண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சைமல்டேனியஸில் நம்ம இப்போ உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். ஸோ மிச்சம் எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சிபியூ இப்போ இன்புட் அவுட்புட் டிவைஸ் இப்போ பிரிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சிபியூ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும், எப்போ பிரிண்ட் கொடுத்து முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் சிபியூ வந்து வெயிட்டிங்கில் இருக்கணும், ப்ராசஸர் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிலாகவே இருக்கும். இல்லைனா இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து ஐடிலாக இருக்கும். ஐடில்னால் சோம்பேறியாக சும்மாவே இருக்கிறது. ஒன்றில் சிபியூ ஐடிலாக இருக்கும், இல்லைனா இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து ஐடிலாக இருக்கும். இதுதான் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இந்த பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன இன்புட் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, என்னென்ன அவுட்புட் டிவைசஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பஞ்ச் கார்ட்ஸு, டேப் ட்ரைவ்ஸ் இதெல்லாமே இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைன் பிரிண்டர்ஸோ பஞ்ச் கார்டை வந்து எதாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் ஆண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஐடிலாகவே இருக்குது. அப்போ ஒரு ப்ராசஸை பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகணும், வெயிட்டிங்லேயே இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இதனோட ரெஸ்பான்ஸ் டைம் உடனே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்களா, அதுவும் கிடையாது. ஸோ அதனோட த்ரோபுட் வந்து எப்போவுமே இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையாகவே இருக்கும். ஸோ த்ரோபுட் ஹை அப்படின்னா என்னது, வாட் இஸ் த்ரோபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ப்ராசஸ், வாட் இஸ் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் இருக்குது, அதை ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். அது வந்து எப்போ ப்ராசஸருக்குள்ளே போய் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா ப்ராசஸாக மாறிடுது. புரியுதா? ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அது வந்து என்னமா மாறிடும், ப்ராசஸாட்டு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணிட்டு அது எப்போ எக்ஸிக்யூஷன் ஆகுதோ, அது எப்போத்துலேருந்து எக்ஸிக்யூஷன் ஆகுதோ அது வரைக்கும் உள்ள டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோபுட்னு சொல்கிறோம். எல்லாருங்க பின்ன போயிட்டு ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதனோட எக்ஸிக்யூஷன் வரைக்கும் உள்ள இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோபுட்னு சொல்கிறோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கோம், டக்குன்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னா த்ரோபுட் எப்போவுமே வந்து குறைவாக தான் இருக்கும். அதே இது ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணி அது எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆச்சு அப்படின்னா த்ரோபுட் வந்து எப்போவுமே ஹையாக இருக்கும். ஸோ பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் த்ரோபுட் வந்து ஆல்வேஸ் ஹை தான், ஏன்னா அது நிறைய நேரம் எடுக்கும். அண்ட் இதனோட சிபியூ யூட்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப லோ. சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். நான் சொன்னால ஐடிலாகவே இருக்கும். ஒன்றில் ஐஓ டிவைசஸ் ஐடிலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சிபியூ வந்து ஐடிலாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போவும் இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிடையாது. யூசர் இன்ட்ராக்ஷனே கிடையாது. நோ யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து நோ தான் ஆல்வேஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெமரி லேஅவுட் எப்படி இருக்கும். நார்மலாக ஒரு மெமரி வந்து இப்படி தான் பிரிப்பாங்க, டிரான்சிஸ்டன்ட் ஏரியா அண்டு ரெசிடென்ஸ் ஏரியான்னு பிரிப்பாங்க. டிரான்சிஸ்டன்ட் ஏரியா அண்ட் ரெசிடென்ஸ் ஏரியா.
ஓகே. இந்த டிரான்சிஸ்டன்ட் ஏரியாவில் என்னெல்லாம் இருக்கும் அண்ட் ரெசிடென்ட் ஏரியாவில் என்னெல்லாம் இருக்கும்? ரெசிடென்ட் ஏரியாவில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்னல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் பேட்ச் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கர்னலை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பேட்ச் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட வேலை என்ன அப்படின்னா என்னென்ன ஜாப் போயிருக்கு, எதெல்லாம் போயிருக்கு, எந்த ஜாபை அடுத்தால அனுப்பி விடணும், எதெல்லாம் எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு, எதெல்லாம் வந்து பிரிண்டிங் பண்ணதுக்கு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய வேலையை பார்க்குறது தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்ச் மானிட்டர். பேட்ச் மானிட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓஎஸில் கர்னல் ஒன்று இருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இங்கே தான் ஓஎஸ் கர்னல் எல்லாமே இருக்குது. இந்த டிரான்சிஸ்டன்ட் ஏரியாவில் தான் என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த டிரான்சிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். அப்போ ஒரு நேரத்தில் ஒரு டேட்டா மட்டும்தான், ஒரு ஜாப் மட்டும்தான் இருக்கும். எல்லா ஜாபும் மொத்தமாக இங்கே வந்து இருக்காது, ஒன்று மட்டும்தான் இதில் இருக்கும். ஏன்னா இந்த மெமரி கெப்பாசிட்டி குறைவாக இருக்குது. ஸோ ஒரு நேரத்தில் ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதனோட சிபியூ யூட்டிலைசேஷனும் என்ன ஆகுது, லோவாகுது. இதுதான் அதனோட மெயின் ரீசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஜாபாக முடிச்சாச்சு. ஓகே. இப்போ முடிச்சுட்டு ஒவ்வொரு ஜாபாக முடிஞ்ச உடனே என்ன ஆகணும், பிரிண்ட் எடுக்கணும் இல்லையா. இது என்ன பண்ணணும்னா இந்த முடிஞ்ச ஜாபு எல்லாமே ஸ்பூலிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முடிஞ்ச ஜாப் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பூலிங்குள்ளே போய் வரிசையாட்டு போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்பூலிங்னா என்னென்னா அது ஒரு பஃபர் மாதிரி. பஃபர்னா என்ன, டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பஃபர் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூ ஃபார்மேட்டில் தான், கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிண்டர் எடுத்துக்கோங்களா. இப்போ உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம வந்து விண்டோஸே வச்சுக்குவோம். நம்ம வந்து கொடுப்போம், ஒவ்வொரு பிரிண்டராக கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பிரிண்டர் எல்லாமே அந்த பிரிண்டரில் வந்து கியூ ஃபார்மேட்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிரிண்டிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிரிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்டு போகும், செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா தேர்டு போகும். ஸோ உடனே ஒன்று பிரிண்ட் ஆகி முடிஞ்சிட்டுனா அந்த அதிலேருந்து அது எலிமினேட் ஆயிரும் இல்லையா, அந்த கியூவில் இருந்து அந்த பிரிண்டிங் இதிலேருந்து எலிமினேட் ஆகிட்டு அடுத்தால உள்ள பிரிண்டர் தான் என்ன செய்யும், பிரிண்டிங் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பூலிங்கும். ஸோ இந்த ஜாபுன்னு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிறதுக்காண்டி அதனோட காப்பி போய் இங்கே ஸ்பூலிங்கில் போய் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது ஜாப் 1. அதே மாதிரி ஜாப் 2, 3 எல்லாமே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராசஸருக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே வரும் அப்படின்னா இந்த ஸ்பூலிங்க்கு வரும். ஸ்பூலிங் வந்து ஒவ்வொரு ஜாபையாக என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி எடுக்கும். பிரிண்டிங் பண்ண ஒவ்வொரு ஜாபாட்டு எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படி இல்லை. ஒரு சைடு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், இன்னொரு சைடு பிரிண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ப்ராசஸர் எல்லாமே வேலையை முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டில் தான் இங்கே போகும், ஸ்பூலிங்க்கு வரும். சரிங்களா. ஸோ ஸ்பூலிங் இஸ் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லலாம், பஃபர் மாதிரி. இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ ஸ்பூலிங் கான்செப்ட் வந்து எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேயே 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ அதில் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்னா என்ன, டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்னால் என்ன, கம்பைலர்னா என்ன, அசம்பிளர். கம்பைலர்னா டிரான்ஸ்லேட் த ஹை லெவல் லாங்குவேஜ் இன்ட்டு மெஷின் கோட். அசம்பிளர்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் கோட், அதாவது சோர்ஸ் கோடை வந்து மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டீபகர், ஸ்டாட்டிக்கு, டைனமிக். இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்னாலே எப்போவுமே வந்து அது வந்து கிரியேஷன் பண்ணக்கூடிய டைமில் யூஸ் பண்ணது வந்து ஸ்டாட்டிக். டைனமிக்னாலே அந்த கீவேர்டு வந்து ரன் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரன் டைம், டைனமிக் லிங்கர், லைப்ரரிஸ்னால் என்ன, லோடர்ஸ்னால் என்ன, எக்ஸிக்யூட் ஃபைலை வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி தான் லோடர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்னா என்ன, மெமரி ஹைரார்சி, ஃபாஸ்ட் ஆக்சஸாக இருக்கணும், அதே சமயத்தில் எக்கனாமிக்கலி ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் என்னது, மெமரி ஹைரார்சி. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம், இதுதான் பேட்ச் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம். இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸே இதுதான். இதில் வந்து எப்போவுமே வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் லோவாக இருக்கும், யூசர் இன்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டாக கிடையாது, த்ரோபுட் ஆல்வேஸ் எப்படி தான் இருக்கும்னா ஹையாக இருக்கும். த்ரோபுட்னா என்ன அப்படின்னா
ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் ஆகிறது வரைக்கும் உள்ள அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரோபுட்னு சொல்கிறோம். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க் அல்லது ப்ரோக்ராமை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜாப்னு சொல்கிறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஜாபை நம்ம என்ன சொல்கிறோன்னா பேட்ச்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அ ப்ரீ டிஃபைன் கமெண்ட்ஸ் அல்லது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாப்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஜாபாக முடிச்சுட்டு தான் அது ஃபைனலாக தான் என்ன போகணும் பிரிண்டிங்க்கு போகும். ஸோ இதில் இன்புட் டிவைசஸாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேப் ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அவுட்புட் டிவைசஸாக வந்து லைன் பிரிண்டர்ஸும் பஞ்ச் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனோட மெமரி ஏரியா 2 செக்ஷனாக தான் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஓஎஸும் கர்னலில் தான் இருக்குது. பேட்ச் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கர்னலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேட்ச் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதனோட டர்ன் டைம் வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப லோ, அதாவது சிபியூவும் ஐஓ டிவைசஸும் ஆல்வேஸ் வந்து லோவாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துச்சு, இங்கே வந்து ஜாப் வந்து எப்போவுமே ஷெடியூலிங் வந்து இதில் நடக்கும். ஆனால் என்ன ஷெடியூலிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெடியூலிங் தான் நடக்கும். சிபியூ ஷெடியூலிங், அதாவது சிபியூ ஷெடியூலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது இல்லையா, இந்த ஜாபில் இருந்து எது வந்து ப்ராசஸரில் போய் எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிபியூ ஷெடியூலிங். அது ஒரு அல்காரிதம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் பேட்ச் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தான். முதல்ல வரவங்க தான் முதல்ல போய் எக்ஸிக்யூட் ஆவாங்க, ரெண்டாவது வரவங்க தான் ரெண்டாவது போய் எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க, அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கொடுங்க. தேங்க்யூ.